407 ETRில் நடந்த ஊழல். He was shocked to get a bill for almost $30,000. 1999 $3.1 billion வந்து விற்பனை செய்யப்பட்டது. Everything's on the table right now. தாண்டி இது ஒரு 99 வருஷ குத்தகைக்கு விற்பனை செய்கிறார்கள். Of tunneling under the 401. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த வீடியோவில் வந்து கனடாவின் ஒன்டாரியோ மாநிலத்தில் உள்ள 407 நெடுஞ்சாலை, அதாவது ETR எலக்ட்ரானிக் டோல் ரோட் இருக்குதானே, இதில் வந்து ஊழல் நடந்துள்ளதாக இப்போ வெளியாகி உள்ள தகவல்கள். இது வந்து வெளிப்படையாக இன்னுமே மீடியாவுக்கு வேறே இல்லை. இது என்னென்னு பார்க்கலாம். ஏனெண்டா ஒன்டாரியோவினுடைய ப்ரீமியர் டக் ஃபோர்ட் வந்து இந்த 401 ETRை வந்து வாங்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடல்கள் போய் கொண்டிருக்குது. Everything's on the table right now. The trucking association, they understand. They said even if we did that, 407 is going to be at full capacity in another 20 some odd years. So anything and everything is on the table. We'll do the feasibility study. We'll look at the 407 and see exactly which way are we going. We own about 22 kilometers on the far end of the 407. And there's other opportunities along the 407. But we know one thing, it's costing our economy $11 billion a year. It's costing people over 100 hours of sitting in traffic on the 401. You compare us to any other large city in North America, we basically have one route going east and west. And that's, the city is growing so quick. The region's going so quick. It's pretty well at capacity now. But 407 will be at capacity in the next 20 years or so. So we got to think down the road 20, 30, 40 years and build something that will last for 50 to 100 years. இந்த உலகிலேயே அதிக சன நெரிசலான ஹைவே எதுன்னு பார்த்தா அது ஒன்டாரியோ 401 சொல்லலாம். உலகிலேயே அதிகமான வாகனங்கள் எந்த நெடுஞ்சாலையை பாதிக்குதுன்னா அதுலேயுமே ஒன்டாரியோ 407, 401 வரும். இந்த சன நெரிசலை குறைக்கிறதுக்கு ஒன்டாரியோ 401 இந்த நெடுஞ்சாலைகளுக்கு அடியில் வந்து சுரங்கங்கள் மூலமாக நெடுஞ்சாலைகள் அமைக்கிறதுக்கான திட்டமிடல்களை யோசித்தவை. ஆனால் அது வந்து எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா அதுக்கு எவ்வளோ வருடங்கள் எடுக்குமன்றது ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கிறபடியால் டக் ஃபோர்ட் வந்து இந்த 407 ETRை திருப்ப தாங்கள் வாங்கணும் என்று முடிவெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறோம். ஏன் திருப்ப வாங்குறன்ற ஒரு விஷயம் வருதுன்னா, இது யார் கட்டினதுன்னா அது ஒன்டாரியோ கவர்மெண்ட் தான் இதை கட்டினது. அதை திருப்ப வாங்குறதுக்கான நடவடிக்கையை செய்யணும். இது என்னன்றதை நாங்கள் முதல்ல இருந்து பார்க்கலாம். 1990 காலகட்டங்களில் இது நாங்கள் 85, 87லேயே பார்க்கலாம். ஏன்னா 87லேயே கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஒன்டாரியோ 407. இது வந்து 87 கட்டி 97 மக்களின் பயன்பாட்டுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது. இது வந்து 85 காலகட்டங்களில் கடைசியில் வந்து NDP கவர்மெண்ட் போப் ரை அவற்ற காலகட்டங்களில் ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேங்க்ரப்சிக்கு போகிற இல்லாமல் வந்தது. அப்போ அதுலேருந்து தடுக்கிறதுக்காக கனடா அதாவது ஒன்டாரியோ கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங் வேணும். அப்போ அதுக்காக தான் இந்த எலக்ட்ரானிக் டோல்கேட்டை அறிமுகம் செய்தவர்கள். இது 87 தொடங்கி 97 முடிவிட்டது. ஆனால் 99 வந்த ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் மைக் ஹாரிஸ் கவர்மெண்ட் வந்து இதை 99 வருஷத்துக்கு ஒரு குபெக்கை சேர்ந்த SNC லேவலின் என்ற கம்பெனிக்கு வந்து இதை விற்பனை செய்கிறார்கள். விற்பனைன்றதை தாண்டி இது ஒரு 99 வருஷ குத்தகைக்கு விற்பனை செய்கிறார்கள். அந்த கம்பெனி என்ன செய்யுதுன்னா பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு வெளிநாட்டு ஸ்பானிஷ் கம்பெனி, ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிக்கு இதை விற்பனை செய்கிறார்கள். இப்படி தான் இந்த கைமாற்றல் நடந்தது. ஆனால் இந்த கைமாற்றல் நடந்ததுக்கு பிறகு வந்து ஸ்பானிஷின் கைக்கு போனதுக்கு பிறகு அந்த ஹைவேல போகிற வாகனங்களில் அறவிடப்படும் பணத்துக்கு எந்தவித வரியுமே வந்து ஒன்டாரியோ கவர்மெண்ட்டை பே பண்ணப்படவில்லை. மக்களின் வரி பணம் $1.5 மில்லியன் வந்து இந்த 407 ETR கட்டப்பட்டது. இது 1999 $3.1 பில்லியன் வந்து விற்பனை செய்யப்பட்டது. இப்போ அதன் மதிப்பு வந்து பல $100 பில்லியன் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சாலையாக அது இருக்குது. கிட்டத்தட்ட $1 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்களோ அதில் 82 சென்ட்ஸ் அளவுக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு தான் அந்த சாலை இருக்குது. ஈவன் கூகுளை கம்பேர் பண்ணால் கூட அவங்கள்ட்ட ரெவென்யூ கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக தான் இருக்குது. A CTV News viewer says he was shocked to get a bill for almost $30,000. Now it's gone to collections, but he says he didn't make those trips. Pat Foran investigates on Consumer Alert. Pat. Michelle and Ken, the Brampton man does use the 407, but he says he pays his bill every month. He says a collection agency is demanding he come up with $30,000. If he doesn't, he won't be able to get his license renewed.
இப்போ இந்த ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனிகளுக்கு விற்றது தான் இந்த சாலையை விற்றதால் அந்த கம்பெனிகளுக்கு என்ன நன்மையாண்டா பயணிக்கிறீங்களா அதில் பில் வரும், அதை நீங்கள் கட்ட மறந்துட்டீங்கள், அது கட்ட மறந்துட்டீங்கள், அதை கட்டாமல் விட்டுட்டீங்களா நீங்கள் திருப்ப போய் உங்களோட லைசன்ஸ் பிளேட்டை ரினியூ பண்ணும்போது உங்களால் ரினியூ பண்ண முடியாது. இன்னொரு கதையில் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு 5 வாகனம் இருக்குது, அதில் ஒரு வாகனம் வந்து அந்த சாலையை பயன்படுத்தி அந்த பில் வந்து பெண்டிங்காக இருக்குண்டா உங்களை மிச்ச 5 வாகனத்துக்கு அந்த பில் நீங்கள் கட்டாத வரைக்கும் மிச்ச 5 வாகனத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு 5-6 வாகனம் வச்சுக்கிறீங்கன்னா மிச்சம் எந்த வாகனத்துக்குமே வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் பிளேட் வந்து ரெனியூ பண்ண முடியாது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்னென்னா ஒரு கம்பெனிக்கே வந்து எல்லா விஷயங்களும் எல்லா அதிகாரங்களையும் கொடுத்த மாதிரி இருக்குது. மற்ற இந்த கம்பெனி தான் வந்து அதில் வர ரெவென்யூக்கான வட்டி விதத்தை நிர்ணயிக்கிறதா இருக்கட்டும், இந்த ப்ரைஸை நிர்ணயிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே செய்கிறார்கள். He won't be able to get his license renewed. Andrew Lee says when he got the mail recently, he was shocked to get a massive bill for using the 407 highway. The collection notice says the amount owing is almost $30,000. And I just started laughing. I mean, I said, I couldn't believe this. I mean, when I saw it was from the 407, I said, 30 grand? Lee has a working transponder in his car. He says the highway has never contacted him before to say there was a problem with his account. Lee says he uses the GO train to get to work in Toronto each day and only uses the 407 occasionally. He does get a bill that he says he pays off in full every month. He says the $30,000 charge from the 407 is a mystery to him. At first, he thought he might be the victim of identity theft. He also recalled 10 years ago having another account with the 407. He says at that time he was going through a divorce and closed it. I had an account with them years ago when I was previously married. I had requested the account closed, which I thought I did. When we contacted the 407, they called his previous account complex and said someone had run up the toll bill, which remains due and payable. A spokesperson told CTV News the plate owner transponder lessee is responsible for all charges on account, whether those trips are taken by a current or former spouses or other drivers. However, given Mr. Lee's specific circumstance, we have decided as a one-time gesture of good faith to close his former account. Lee was extremely thankful he won't have to pay the bill of almost $30,000. உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் ஆறுகளை தாண்டி பாலங்கள் இருக்கும், ஹைவே இருக்கும், நிலத்துக்கு கீழே கடலுக்கு எல்லாமே பாலங்கள் ஹைவேகள் இருக்கும். ஆனால் அங்கே கூட இந்த அளவுக்கு ஒரு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா ஒரு 1,00,000த்துக்கு இப்போ 2000 காலப்பகுதியில் வந்து ஒரு 1,00,000 கனடியர்களுக்கு வந்து அவர்கள் அந்த சாலையை பயன்படுத்தல, ஆனால் அவர்களுக்கு பில் வந்திருக்கு. இது எப்படி நடந்ததுன்றதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்றெல்லாம் போனது, ஆனால் அதில் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக தான் வந்தது, அந்த கம்பெனிக்கு சார்பாக வந்தது. ஆனால் இப்போ அந்த 1,00,000 பீப்புளுக்கு வந்து அந்த பில் வந்தது தானே, அவர்களுக்கு அந்த பில் வந்தது தானே, அவர் எத்தனை பேர் கட்டினார்கள்னு தெரியல. ஆனால் அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி இன்னுமே வரையில்லைன்னு சொல்லப்படுது. 1999 காலப்பகுதியில் அவங்க விற்றவங்களான அந்த காலப்பகுதியில் ஒரு கிலோமீட்டருக்கு 7 சென்ட்ஸ் அப்படி தான் சார்ஜ் பண்ணவங்க. ஆனால் 2015 கணக்கெடுப்பின்படி ஒரு 19.85 சென்ட்ஸ் பெர் கிலோமீட்டருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள அக்கௌண்டிங் ஃபீ அண்ட் இருக்குது, மற்றது கேமரா சார்ஜஸ் அண்ட் இருக்குது. இப்போது 2023-24 பார்த்தா கிட்டத்தட்ட 32 சென்ட்ஸ் சம்திங் பெர் கிலோமீட்டர். அந்த பீக் டைமுக்கு வேறையாக இருக்கும், 50-60 சென்ட்ஸ் போகும் நினைக்கிறேன். மற்ற டைமுக்கு வேறு இருக்கும். ஏன்னா சோன்ஸ் எல்லாமே பிரித்து தான் இந்த ஹைவே இருக்குது, 4 சோனாக பிரிச்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இது ஒரு 30 வருடங்களின் பின் மக்களுக்கு ஃப்ரீயான சாலையை, அதாவது மக்களுக்கு இலவசமாக திறந்து வைக்கப்படும்னு தான் சொல்லியிருந்தவன். அதாவது இது ஒரு 30 வருஷத்துக்கு வந்து எலக்ட்ரானிக் டோல்கேட்டாக இருக்கும், அதுக்கு பிறகு வந்து ஃப்ரீ ஆக்கப்படும்னு சொன்னவன். ஆனால் 30 வருஷம் கூட கிடையாது, ஓப்பன் பண்ணி 2 வருஷத்தில் வந்து 99 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன விஷயம்னா, நார்த் அமெரிக்காவிலேயே ஒரு ப்ரைவேட்டைசேஷன் டீல்ன்றா அது இந்த ஒரு டீல் தான். ஏன்னா நீங்கள் 99 காலப்பகுதியில் ஒரு $3.1 பில்லியன் ஒரு சாலை விற்கப்படுதுன்றேங்க. அது அந்த காலப்பகுதியிலே அது மிகப்பெரிய இருந்தது. 25 years ago, Conservative Premier Mike Harris sold Highway 407 for more than $3 billion to get it off the books. Now it seems taking on the costs is an option. These are not serious proposals from a serious premier, right? I mean, one minute he's talking about building a tunnel under the 401, another minute he's talking about going over the 401, now he's talking about buying back the 407. Paying for commercial trucks to use the toll route has been brought forth by the opposition before and shut down. Green Party leader Mike Schreiner is raising it again,
Quote, the Ford government can start reversing the damage today by subsidizing tolls for trucks on the 407, freeing up space for cars on the 401 at a fraction of what it would cost to build any new highway. At this point, though, the Premier is only going to double down on his Building Ontario slogan, no matter what that means right now. Previous governments of all political stripes didn't build. They just didn't build, and the population grew, and no one built highways or roads or subways. So we're playing catch up on all this. உண்மையிலேயே வந்து சாலைகள் வந்து அரசாங்கம் தான் எடுத்து தாங்கள் செய்யணும். இப்போ எல்லாமே தனியார் போனால் அதில் சிக்கல்கள் நிறைய இருக்குது. இதில் இந்த டோல்கேட்டில் 50% வந்து கனடா பென்ஷன் பிளான் போர்டு தான் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஓன் பண்ணுறதை தாண்டி அதில் ஒரு பங்குதாரராக இருக்கணும். இதில் வந்து கிட்டடியிலேயோ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே ஒரு 10% பங்குகள் விற்கப்பட்டது. அந்த 10% பங்குகள் மட்டுமே $35 பில்லியன் இருக்குது. அதாவது $35 பில்லியன் அளவு மதிப்புக்கு. அப்போ நீங்கள் முழு பங்குலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குமென்று தெரியும். இது ஏன் இந்த அளவுக்கு அவங்களுக்கான அந்த வேல்யூ கூடினாண்டா இங்கே டேக்ஸ் கட்டே இல்லை. அதாவது ஒன்டேரியோ மாகாணத்துக்கு வந்து டேக்ஸ் கட்டவே இல்லை. அந்த லேவலின் என்ற கம்பெனி வாங்கிட்டு அதை ஸ்பானிஷ் ஓனர்ஸுக்கு விற்றுட்டாங்க. அப்போ அவங்க வந்து இங்கே வெளிநாட்டு கம்பெனி தானே, அவங்களாம் இங்கே எல்லா விஷயங்களையும் அந்த எங்களுக்கு எவ்வளவு அந்த சார்ஜஸ் இருக்கணும், எவ்வளோ வட்டி வீதம் இருக்கணும்னு எல்லாமே அவங்களாம் தீர்மானிக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு அநியாயமான விஷயம். என்னென்னா கனடியன் கம்பெனி ஓன் பண்ணாலும் பரவாயில்ல, இது வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுத்து அவங்க கனடாக்குள்ளே டேக்ஸே பே பண்ணாமல் அவங்க பில்லியன் கணக்கான டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு போகிறாங்க. இது கனடா பென்ஷன் போர்டுக்குமே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இது என்னமே வெளிப்படையாக கதைக்கல, மீடியா அதுவுமே வெளியில் வரையில. கனடா வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வெளிப்படையான ஸ்கேம்னு இதை சொல்ல முடியாது, ஒரு ஊழல்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆள் வந்து 10 வருஷமாக ஒரு கவர்மெண்ட் திட்டமிட்டு ஒரு சாலையை கட்டுகிறார்கள். அது 2 வருஷத்தில் கன்சர்வேட்டிவ் வந்து தனியார் மயமாக விற்கினோம். அந்த தனியார்கள் வந்து கனடாவில் நாங்கள் ஓன் பண்ணி வச்சுருந்தா எங்களுக்கு டேக்ஸில் எந்த சிக்கல்கள் சட்ட சிக்கல் வேறு மண்டபடியாக வெளிநாட்டு ஒரு நிறுவனத்துக்கு விற்கினோம். அவள் வந்து டேக்ஸியை கட்டாமல் அவ்வளோ காசையும் பில்லியன் கணக்கான காசை ஏர்ன் பண்ணி கொண்டு போயினோம். இதனால் ஒன்டேரியோவுக்கு பில்லியன் கணக்கான டேக்ஸ் மணி வந்து வராமல் போயிட்டுது. இந்த பில்லியன் கணக்கான டேக்ஸ் மணி வந்துட்டால் ஒன்டேரியோ இன்னுமே க்ரோ ஆகிருக்கும். ஏன்னா நாங்கள் கதைக்கிறது லட்சத்துலேயோ அல்லது $மில்லியன் கதைக்கல, $பில்லியன் கதைக்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டின் ஜிடிபி இந்த பெரும்பான்மையான நாட்டின் ஜிடிபி அது பில்லியன்லாம் இருக்கும். அப்போ இந்த ஊழலை பற்றி கதைக்கலாம்னு தான் வந்தேன். இதில் இந்த விஷயத்தை வந்து 2 கவர்மெண்ட் வந்து இணைஞ்சிருக்கணும். அதாவது என்டிபியும் இருக்குது, கன்சர்வேட்டிவும் இருக்குது. இப்போ இதில் நகைச்சுவை என்னென்னா இதை விற்றதே வந்து கன்சர்வேட்டிவ் தான், இப்போ வேண்ட போகிறோன்னு சொல்கிறதும் கன்சர்வேட்டிவ் தான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லே இருந்திருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இப்போ கன்சர்வேட்டிவ் இந்த ஊழலை வந்து செஞ்சது வந்து இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குஞ்சது, அதை வந்து கன்சர்வேட்டிவ் விற்பனை செய்தது இப்போ திருப்பம் கன்சர்வேட்டிவ் வாங்குறதுக்கு நிற்குது. ஆனால் உண்மையிலேயே அந்த நிறுவனம் கடைசி வந்து கொடுக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனெண்டா இவ்வளோ $பில்லியன் வந்து வருமானம் பெற ஒரு விஷயத்தை வந்து எந்த கம்பெனியுமே விட்டு கொடுக்க மனம் பெறாது. அடுத்தடுத்த வீடியோக்களில் சில விஷயங்கள் இந்த மாதிரியான ஊழல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் நான் உங்களுக்கு அறிய தர்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் இதில் வரும். உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க. இந்த 407 பை பண்ணுற ஐடியா இருக்குன்றது வந்து உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் 407 ETRல இவ்வளோ ஒரு ஊழல் நடந்திருக்குன்றது உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். யார் வாங்கினேன்னு என்ன நடந்தது அப்படின்றது. இது பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சாரிஜன். நன்றி, வணக்கம்.